மிக பெரும் அளவில் உன்னை பலுக செய்வேன், உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன், உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். கடவுள் ஒரு திட்டம் நோக்கம் வைத்திருந்தால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், தலைமுறை தோறும் அதை கொண்டு செல்லுகிறவர் கடவுள். அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம கையளித்து நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது கடவுள் நம்மை அழகாய் வழி நடத்துறாருங்க. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மோசே. இந்த மோசேனுடைய அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது அவருடைய பிறப்பே அற்புதமானது. இப்ப நம்ம எல்லாம் பிறந்து இருக்கிறோம், கடவுள் நம்ம இந்த உலகத்துல அற்புதமாய் பிறக்க வச்சு நம்மை வாழ வைக்கிறார். அப்போ நம்முடைய பிறந்திருக்கிறோம், நமக்கு எதுக்காக ஆண்டவர் வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஏன் வாழ்வை நீட்டிக்க செய்கிறார், இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்பி பார்க்கிறோம். மோசே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்குறித்த திட்டம் இருக்கிறது. 40 ஆண்டு காலங்கள் அவர் தன்னுடைய வாழ்வை வீணாக்கி இருக்கிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ அந்த மேய்க்கிற சூழலில தான் கடவுள் தம்மை இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்துகிறார். அவன் வெளிப்படுத்தி நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் பார்வோனிடத்திலே சென்று என்னுடைய மக்களை நீ விடுதலை செய், மீட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆடு மேய்த்திருந்தவரை ஒரு திரள் கூட்டத்திற்குள்ளே கடவுள் அனுப்புகிறார். பேச இயலாதவரை, பேச்சாற்றல் குறைந்தவரை, அதாவது திக்குவாய் மந்தனாவு அப்படின்னா என்னன்னா பேசுவதற்கு இயலாது, பேசுவார்கள், அதாவது அரசனுக்கு முன்பதாய் நின்று பேசுவது ரொம்ப ரொம்ப கடினம். திரள் கூட்ட பல லட்சம் மக்களை ஒன்று சேர்த்து அவர்களை கொண்டு வந்து விடுதலை பணியில் இணைப்பது என்பது முடியாத காரியம், எளிதான காரியம் அல்ல. அப்போ இதெல்லாம் செய்வதற்கு கடவுளுடைய ஆற்றல் வேணும். அப்போதான் கடவுள் நான் என்னுடைய ஆற்றல் கொடுக்கிறேன்னு சொல்லி கடவுள் அவரை திட்டத்தை நிறைவேற்றுகிறார். மிகப்பெரிய ஒரு திரள் கூட்டத்திலிருந்து தலைவராக இருந்து அவர்களை வழி நடத்தி வருகிற மோசே நம்ம பாக்குறாங்க. அப்படிதான் நம்மமோ ஆண்டவருடைய கரங்களில் நம்ம அர்ப்பணித்து ஆண்டவருடைய திட்டத்தை நம்மை கையளித்து நம்மை வாழும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் வழி நடத்துகிறார். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கேள்வி எழுப்பி பார்க்கணும். இந்த உலகத்துல பிறக்க வச்சிருக்கிறீங்க, இந்த உலகத்துல இத்தனை வருஷங்கள் வாழ்ந்து இருக்கிறேன், நான் என்ன பயனா இருந்திருக்கிறேன், இனி நான் என்ன செய்யணும், இதெல்லாம் ஆண்டவரத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்குரிய நேரத்திலே பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரத்தை கேட்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் கணவரே. ஆமென்.